ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லோரும் நல்லபடியாக இருக்கான கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஒடிசா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நேற்று வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க வீடியோ போட்டிருப்பேன். நிறைய பேர் பாசிட்டிவ் கமெண்ட் தான் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸு. எல்லாருமே என் உடம்பை பற்றி தான் எல்லாம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. உடம்பு பத்திரமா பார்த்துக்குங்க, குழந்த முக்கியம் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸு. எனக்கு வந்து உங்கள் ஃபேமிலியில் ஒரு பொண்ணாக நினச்சி எனக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த அளவுக்கு எனக்கு கேரிங்காக பார்த்துக்கிறதுக்கு நல்லா டிப்ஸ் கொடுக்குறீங்க. எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸு. அதுக்கப்புறம் அருணா அக்கா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து சொந்த ஊர் ஈரோடு. நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தால் ஈரோடு கண்டிப்பாக வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக நாங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தால் வரோம். எனக்குமே ஆசையாக இருக்குது தமிழ்நாட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா கூட இருக்கணும்னு சொல்லிட்டு. பார்ப்போம், நமக்கு எந்த டைம் கிடைக்குதோ அப்போ தான் போக முடியும். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க கீரை வகை, முட்டை அந்த மாதிரிலாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நானுமே இங்கே கீரை எல்லாமே சாப்பிடுவோம். முருங்கைக்கீரை, அப்புறம் இந்த தண்டுக்கீரை, அந்த மாதிரி கீரைலாம் டெய்லி வாரத்துக்கு ஒரு 2-3 நாளாவது நான் எடுத்து சாப்பிட்டுட்டு தான் இருக்கேனே, சாப்பிடாமலாம் இல்லை. முட்டை வந்து நம்ம வீட்டிலேயே நாட்டுக்கோழி முட்டை விடுது. அந்த முட்டை டெய்லியும் முட்டை சாப்பிட மாட்டேன். என்னைக்காவது தோணுச்சுன்னா முட்டை சாப்பிட்ருவேன். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்னு. இது நிறையா பேர் எனக்கு இன்னுமே சந்தோஷமாக இருக்குது. நான் நைட்டு கூட என்னோடய வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், பாருங்கள் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாம் எனக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க பாருங்கள். எனக்கு என்னோடய ஹெல்த்தை பற்றி எவ்வளோ கேரிங்காக சொல்கிறாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிங்க. எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து இன்னொருத்தவங்க சொல்லியிருந்தீங்க, உங்களுக்கு எத்தனை மாதம் ஆகுதுன்னு சொல்லி கேட்டிங்க. கரெக்டாக எனக்கு வந்து இது 4.5 மாதம். ஆமாம், 4.5 மாதம் ஆகுது. அடுத்த மாதம் 5 மாதம் 5ஆம் மாதம் சாப்பாடெலாம் கொடுப்பாங்க. ஆனால் அது எல்லாமே நான் மிஸ் பண்ணுவேன். என்னால் தமிழ்நாட்டில் இருந்தால் அம்மாலாம் வந்து கொடுத்துப்பாங்க. இங்கே அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. இங்கே அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் எனக்குமே ஆசையாக இருக்குது. சரி பார்க்கலாம், நடக்காது. எதுக்கு நம்ம தேவையில்லாமல் திங்க் பண்ணி அதை இது பண்ணி சரி விட்டுடலாம், அதை பற்றி பேச வேண்டாம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நைட்டு மார்க்கெட் போயிட்டு வந்தாங்க மாமனார், மாமியார், என்னோடய வீட்டுக்கார். என்னோடய மாமனார் தனியாக போயிட்டு வந்தார். இவங்க 2 பேர் தனியாக போயிட்டு வந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து என் மாமனார் வெளியே போயிருந்தார். வெளியே போயிட்டு வரக்குள்ளே அவருமே பக்கத்தில் மார்க்கெட்டில் போயிட்டு நேற்று எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் இவங்க தனியாக வெஜிடபிள்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நைட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்தாங்க. சிக்கன் தான் என்னோடய ஹஸ்பண்ட் தான் பண்ண போகிறாரு. சரி வாங்க எப்படி பண்ணுறான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து நைட்டு கரெக்டாக டைம் வந்து கரெக்டாக 6:30 மணி ஆகுது. நைட்டில் இல்லை, ஒரு ஈவினிங் டைம் தான். என்னோடய மாமனார் மார்க்கெட் போயிட்டு வந்தார். என்னோடய ஹஸ்பண்ட் மார்க்கெட் போயிருக்காங்க. போயிட்டு அவங்க வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் மாமனார் தனியாக போயிருந்தார். இப்போ வந்து சிக்கன் தான் வாங்கிட்டு வந்தாங்க. அதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூண்டெல்லாம் உரித்து வச்சுருக்கேன் பாருங்கள். இவ்வளோ பூண்டு உரித்து வச்சுருக்கேன். வரமிளகாய் இங்கே இருக்கிற இதில் தான் இது பண்ணுவாங்க. சிக்கன் வந்து என்னோடய வீட்டுக்காரர் தான் சின்ன சின்னதாக கட் பண்ணி க்ளீன் பண்ணல கட் பண்ணிட்டு இருந்தார். கட் பண்ணி அந்த சைட் க்ளீன் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் என்னோடய மாமியார் தான் போய் மசாலா ரெடி பண்ணிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து வெங்காயம், தக்காளி எல்லாமே இந்த சைடில் கட் பண்ணிட்டு இருந்தாங்க. கட் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு ஒரு 3 போல் தோல் சீவி நான் கொடுத்தேன். அவர் தான் கட் பண்ணார் பாருங்கள். அவர் எப்படி கட் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன், கொஞ்சம் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள், குழம்பு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால், சரி நீ சொல்கிற மாதிரியே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் அவர் தான் பண்ண ஆரம்பித்தார். உருளைக்கிழங்கு எப்படி கட் பண்ணுறாங்க பாருங்கள். நான் சொன்னேன், இந்த மாதிரி கட் பண்ணாதீங்க, கொஞ்சம் பெருசாக கட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால், அவர் இந்த மாதிரி கட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாரு. என் மாமியார் வந்து மசாலா ரெடி பண்ணிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. இஞ்சி தனியாக, பூண்டு தனியாக, அதுக்கப்புறம் அந்த மசாலா தனியாக எல்லாமே தனித்தனியாக அரைச்சிட்டு வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி என்னோடய வீட்டுக்கார் வந்து பச்சை மிளகாயும் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு இருந்தார். எண்ணெய் வந்து இந்த கலரில் நினைக்காதீங்க, இது வந்து கடுகு எண்ணெய்ன்னு சொல்லுவாங்கள்ல, இது வந்து சுர்சோ ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எண்ணெயில் தான் சமைக்கிறாங்க. வீட்டில் எப்பயுமே நாங்கள் அந்த ஆயில் தான் இப்போலாம் சாப்பிட்றோம். ஏன்னா அந்த ஆயில் வந்து உடம்புக்கு நல்லதாமா மற்ற ஆயிலோட. அதனால் அந்த கடுகு எண்ணெயில் தான் வீட்டில் சமைப்பாங்க. அதில் தான் என்னோடய வீட்டுக்காரர் ஊற்றி வெங்காயத்தை வதக்கிட்டு இருந்தாங்க பாருங்கள். நான் பச்சை மிளகா அவர்கிட்ட சொன்னேன், ஒரு 2-3 பச்சை மிளகா போடுங்க, வாசனைக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால், அவர் காரம் அதிகமாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு 2 தான் போட்டார். அது கூட அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குல்ல, அதையுமே சேர்த்து வதக்கிட்டு இருந்தாங்க பாருங்கள். நம்ம செஞ்சால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தமிழ்நாட்டு ஸ்டைலில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம். ஆனால் இங்கே டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க. அப்புறம் எல்லாமே மசாலா எல்லாமே தனித்தனியாக தான் எடுத்து போட்டு மசாலா போட்டு நல்லா வதக்கிட்டு இருந்தாங்க பாருங்கள். எப்படி வதக்கி வச்சுருக்காருன்னு சொன்னேன் அவர்கிட்ட நான் இது கூட கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் நிறையா போட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என் மாமியார் சொன்னாங்க. வேணாம் தக்காளி நிறையா போடாத, புளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு தக்காளி அதிகமாக போடலை. ஒரு 2 பொருள் தான் கட் பண்ணி வச்சுருந்தாங்கல்ல, அது மட்டும் தான் போட்டுக்கிட்டாங்க.
இப்போ வந்து என்ன அந்த உரல்ல சேர்த்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஏலக்காய், அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு நம்ம வந்து அப்படியே போட்டுருவோம். ஆனா இவங்க வந்து உலக்கிறதுக்குள்ள அத இடிச்சு அதுக்கப்புறமா கொட்டுனாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, அப்பதான் டேஸ்ட்டு நல்லாயிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. அது எல்லாமே கொட்டி கொஞ்ச நேரம் வதக்கிட்டு இருந்தாங்க பாருங்க. அதுக்கப்புறமா சிக்கன் மசாலா, கரம் மசாலா அது எல்லாமே கொஞ்சமா மல்லித்தூள் எல்லாமே சேர்த்துக்கிட்டாங்க. சேர்த்து அகைன் ஒன் டைம் கிளறி விட்டுட்டு இருந்தாங்க பாருங்க. ஆனா தக்காளி வந்து இவர் லாஸ்ட்டா தான் போட்டார். நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். எப்போ தக்காளி போடுவார், தக்காளி போடுவார்ன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என் மாமியார்ட்ட நான் சொன்னேன், லெமன் இருக்குல்ல அதை புழிஞ்சு சிக்கனில் தனியாக வைங்க, சிக்கன் குழம்புல ஊற்றலாம் அப்படின்னு சொன்னேன். என் மாமியார் என்ன பண்ணிட்டாங்க, அதை க்ளீன் பண்ணிட்டு சிக்கன் கூடயே ஊற்றிட்டாங்க பாருங்கள் புழிஞ்சு. எப்படி கட் பண்ணுறாங்க பாருங்கள். நம்ம வந்து லெமன் எப்படி கட் பண்ணுவோம், ஆனால் அவங்க கட் பண்ணது கொஞ்சம் இதாக இருந்துச்சு. நானும் நிறைய டைம் பார்த்துக்கிறேன் அவங்க கட் பண்ணக்குள்ளே இந்த சைஸில் ரவுண்டு சைஸில் கட் பண்ண மாட்டாங்க. வேறு மாதிரி தான் கட் பண்ணி புழிஞ்சு ஊற்றுனாங்க. அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச 2 தக்காளியுமே எடுத்து அவர் போட்டுக்கிட்டாரு. நான் இதை விட தக்காளி வதக்கக்குள்ளே சொன்னேன், கொஞ்சம் கரண்டியால் வந்து அந்த ஒரு மாதிரி மசிச்சு விடுங்க தக்காளி அப்படின்னு சொன்னதுக்கு அவர் சொன்னார், உப்பு போட்டால் அது வந்து பஞ்சு மாதிரி ஆகிடும், நம்ம தக்காளி நசுங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் உப்பு இந்த சைடு என் பக்கத்தில் இருந்துச்சு உப்பு. அதுக்கப்புறம் உப்பு எடுத்து போட்டு கிளறி விட்டுட்டு இருந்தார் பாருங்கள் எப்படி கிளறாரு அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாத்தையும் நல்லா கிளறி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு இருந்துச்சுல, அந்த உருளைக்கிழங்கு கழுவி தோல் வச்சுருந்தோம் கட் பண்ணி போட்டுக்கிட்டாங்க. நான் பார்க்கக்குள்ள கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ண மாதிரி இருக்குது. எனக்கு அந்த மாதிரி தெரிஞ்சுது. நான் தூரத்தில் உட்காந்துட்டு இருந்தேன். பரவாயில்ல, நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் பெருசாக தான் கட் பண்ணியிருக்காரு பாருங்கள். உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா கிளறி விட்டுருக்காரு பாருங்கள் எப்படி இருக்கா. ஆனால் எனக்கு வந்து சிக்கன் குழம்போட அந்த சிக்கன் பீஸோட எனக்கு வந்து அந்த சிக்கன் கிரேவியில் குழம்பு கூட சேர்ந்து உருளைக்கிழங்கு இருக்குல்ல, அந்த மாதிரி சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது கூடவே அப்புறம் சிக்கனுமே சேர்த்துக்கிட்டாரு பாருங்கள். இது வந்து மாமனார் தான் வாங்கிட்டு வந்தார். 1/2 கேஜி தான் வாங்கிட்டு வந்தார் நைட்டு. நானுமே நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஒரு ஈவினிங் டைம் குளிக்க போனப்போ கோழிலாம் போயிட்டு இருந்துச்சு. அப்போ திங்க் பண்ணேன், இன்றைக்கி சிக்கன் சாப்பிட்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு. குழம்பு பாருங்கள், வீட்டுக்காரர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிட்டாரு. நான் வந்து கொஞ்சம் டைம் என்னோடய மாமியாரும் மாமனார் மார்க்கெட்டு திரும்பி போயிருந்தாங்க. திரும்பி போயிட்டு பொரி, அதுக்கப்புறம் பிஸ்கெட்டு, மிக்சரு, அதுக்கப்புறம் இந்த போண்டாலாம் வாங்கிட்டு வந்தாங்க. அதை நான் சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தேன். அவர் தான் குழம்பு பண்ணார். தண்ணியுமே அவரே ஊற்றிட்டார் பாருங்கள். நல்லா கொதிக்குது குழம்பு. இன்னும் கொஞ்சம் டைம் கொதித்த உடனே குழம்பு எடுத்து வச்சிடலாம். நல்லா கொதிக்கிட்டோம். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எஃப்எம். இது வந்து அப்பா மாமனார் இருக்கார்ல, அவர் வந்து முன்னாடியே வச்சுருந்தார். இதை இப்போ சொல்கிறதுனா நிறைய வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன். அவர் அந்த அப்பாவோட கோவில் இருக்குல்ல, அங்கே போகக்குள்ளலாம் இதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த சாங்கெலாம் இது பண்ணி வச்சுருப்பாங்க. அது கொஞ்ச நாளாகவே முன்னாடி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது என்னன்னு தெரியல, ஓடாமல் இருந்துச்சு. சரி புதுசாக பேட்ரி வாங்கி போட்டு ஓட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேட்ரி வாங்கிட்டு வந்தாங்க. இவர் மெக்கானிக்கு பார்த்துக்கிட்டு இருக்காரு, என்னென்ன இருக்குது உள்ளே பாருங்கள் என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பேட்ரி தான் பெருசாக வாங்கிட்டு வந்திருக்காங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இது எஃப்எம்லாம் நம்மளோட நான் சின்ன வயசாக இருக்கக்குள்ளே டீ கடையில் அந்த மாதிரி பொட்டி கடைலாம் ஓடி கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து தான் அந்த எஃப்எம் நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை. ஏதோ சரி பண்ணிகிட்ருக்காரு பாருங்கள். இது பண்ணால் கரெக்டாக இருக்குமா? பார்க்குறியா? மாமியார் சொன்னாங்க, கொதிச்சது போதும் எடுத்து வச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதை எடுத்து வைக்க தான் போகிறோம். எடுத்து வச்சுட்டு எல்லாருமே சாப்பிட்றலாம் வாங்க. அவங்களாம் வெளியே உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க. நான் வீட்டுக்குள்ளே உட்காந்து சாப்பிட்றோம். புழுக்கமாக இருக்குது, அதனால வெளியில் உட்காந்து சாப்பிட்றாங்க. நான் மட்டும் உள்ளே உட்காந்து சாப்பிட்றேன் பாருங்கள். நான் வந்து சிக்கனோட எனக்கு உருளைக்கிழங்கு தான் அதில் பிடிக்கும். உருளைக்கிழங்கு தான் நிறையா சாப்பிடுவேன். சரி வாங்க எல்லோரும் என் கூட சேர்ந்து சாப்பிட்லாம். எப்பயுமே 8:10க்கெல்லாம் கரண்ட்டு போயிடும். இன்றைக்கி என்னன்னு தெரியல, கரண்ட்டு போகல. நம்ம சீக்கிரமாக சாப்பிட்றலாம். கரெக்டாக 8:10 கரண்ட்டு போணுச்சுன்னா 8:45 8 அந்த மாதிரி தான் வருமே. கொஞ்சம் நேரம் கரண்ட் அதை பயமாகவே இருக்குது. நம்ம சீக்கிரம் சாப்பிட்றலாம். சரியா? நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க எப்படி ஒரு சிக்கன் குழம்பு பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இருந்துச்சு. நானுமே சாப்பிட்டு பார்த்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா சொன்னேன் இந்த மாதிரி பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன். எல்லாமே நல்லா இருந்துச்சு. நானுமே சாப்பிட்டு பார்த்தோம். கரண்ட்டு நான் சாப்பிட்டு முடிச்சு சரி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிக்குள்ளே கரண்ட்டு நான் அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு நான் மொபைல் வச்சுட்டு சாப்பிட போகிறேன். டக்குன்னு கரண்ட்டு போயிடுச்சு. கரண்ட்டு போயிட்டு வரவே இல்லை கொஞ்சம் டைம் வரைக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே டார்ச் பண்ணி தான் சாப்பிட்டோம். டார்ச் பண்ணி சாப்பிட்டு அதுக்கப்புறம் படுத்துட்டோம். கரண்ட்டு எப்பயும் நைட்டு வர போல் தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்டு படுத்து நாங்கள் தூங்கிட்டோமே.
அப்புறம் வந்து காய்கறி வந்து என்னென்ன வாங்கிட்டு வந்தாருன்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்லியிருந்தேன் எனக்கு இந்த மாதிரி காய்கறிலாம் சாப்பிடணும், புளிக்குழம்பு ஏதாவது சாப்பிடும் மாதிரிக்கு காய்கறிலாம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னா. அதுக்கப்புறம் கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, பீர்க்கங்காய், முருங்கைக்காய், தக்காளி, வெங்காயம் அதெல்லாம் சீசனுக்கு தகுந்த மாதிரி தான் கிடைக்கும். கொத்தமல்லி மட்டும் தான் கிடைக்கல. அதனால நான் சொன்னதெல்லாம் தேடி தேடி எங்கெங்கேயோ இருந்தது. எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஒரு நிமிஷம் இங்கே வந்து தக்காளி வந்து 1 கிலோ வந்து ரூ. 50 1/2 கிலோ ரூ. 50. இங்கே தமிழ்நாட்டில் எவ்வளோ விலைன்னு சொல்லி எனக்கு காய்கறி விலை சொல்லுங்கள். உருளைக்கிழங்குமே ஃபஸ்ட்டு வந்து கம்மியாக இருந்துச்சு. 1/2 கிலோலாம் ரூ. 10 ரூ. 15 அந்த மாதிரி. ஆனால் இப்போது 1/2 கிலோவே ரூ. 45 அந்த மாதிரி ஆயிடுச்சு. தமிழ்நாட்டில் காய்கறி விலை எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட ஹஸ்பண்ட் பண்ண சிக்கன் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அந்த ஷேர் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பை ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.